உன் வேகம் நான் வந்தேன். அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிலை காண உன் வேகம் நான் வந்தேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். உன் முன்னிலையில் நான் பணிந்தேன். உந்தன் பலியில் கலந்திட நான் வந்தேன். அந்த பலியில் நிறைவு நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். தீயோர் என்னிடம் வீணானவற்றை எடுத்துரைத்தனர். உமது சட்டத்தை அல்ல, ஆனால் உம் ஒழுங்குமுறைகளை பின்பற்றி நான் அரச முன்னிலையிலும் பேசிக் கொண்டிருந்தேன். நான் வெட்கமுறவில்லை. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மாணவர்களும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அழகான இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சன்னிதானம் ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்றோம். இறைவன் தந்திருக்கின்ற இந்த புதிய நாளுக்காக நன்றி சொல்லிக் கொள்ளுவோம். இன்றைய நாள் இறைவனுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் தருகின்ற நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி இறைவனை பார்த்து மன்றாடி கொள்ளுவோம். இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவோர், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடுவோர், பல்வேறுபட்ட தேவைகளோடு இருப்போர், நோய் நொடியினாலே வாடுவோர், முதியோர் இல்லங்களிலே வாழுவோர் ஒருவருக்காகவும் இறைவனை பார்த்து மன்றாடி செபித்துக் கொள்ளுவோம். மேலுமாக இன்றைய நாளிலே மறைசாட்சியரான புனித ஜஸ்டினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இவர் இறைவனுக்காகவே வாழ்ந்து தன்னை நம்பிக்கைக்காக தன்னை தியாகம் செய்தொருவராக இருக்கின்றார். அத்தோடு இன்றைய நாளிலே எங்களுடைய மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஆண்டகையனுடைய பெயர் கொண்ட நினைவு நாளாகவும் இருக்கின்றது. எனவே மறை மாவட்ட ஆயருக்காகவும் இன்றைய நாளிலே சிறப்பாக மன்றாடி செபித்துக் கொள்ளுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் விருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவா, இயேசு கிறிஸ்து பற்றிய ஒப்புயர்வற்ற அறிவை சிலுவையின் மடமை வழியாக மறைசாட்சியான ஜஸ்டினுக்கு வியத்தகு முறையில் கற்பித்தீரேன். அவர் எங்களுக்காக பிறந்து பேசுவதால் நாங்கள் தவறான கொள்கைகளின் தாக்கத்தில் இருந்து விடுபட நம்பிக்கையில் உறுதியோடு இருப்போமாக. மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறை கற்றுடன் வாழ தேவையான எல்லாவற்றையும் நமக்கு அருளியுள்ளார். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இருந்து வாசகம். நம் கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் எங்களை போன்ற மதிப்புயர்ந்த நம்பிக்கையை பெற்றுள்ளோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனுமான சீமோன் பேதுரு எழுதுவது. கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக. நம்முடைய மாட்சியினாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறை கற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும்
அவர் தம் இறை வல்லமையினால் நமக்கு அருளியுள்ளார். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்பிற்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நட்பண்போடு அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியோடு இறைப்பற்றோடு சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக: ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். 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 உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என்னரன், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அவர்களின் மீது அன்பு கூர்ந்தால் அவர்களை விடுவிப்பேன். அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோர் முதலில் உயிர் பெற்றெழுந்தவர், மண்ணுலக அரசருக்கு தலைவர். இவர் நம் மீது அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1 தொடங்கி 12 முடிய. அக்காலத்தில் இயேசு உவமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பிறகு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பருவகாலம் வந்ததும் அத்தோட்டத் தொழிலாளர்களிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நெய்ய புடைத்து வெறுங்கையராய் அனுப்பினார்கள். மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள். அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள். அவர் வேறு பலரையும் அனுப்பினார். அவர்கள் சிலரை நெய்ய புடைத்தார்கள், சிலரை கொன்றார்கள். இன்னும் எஞ்சியிருந்தவர் ஒருவரே. அவர் அவருடைய அன்பு மகன். தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார்.
அப்பொழுது அத்தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது சொத்து நமக்குரியதாகும் என்று தங்களுடைய பேசிக்கொண்டார்கள். அவ்வாறு அவரை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்துக்கு வெளியே எறிந்து விட்டார்கள். திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார்? அவர் வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆட்களிடம் ஒப்படைப்பார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. எனினும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்ததில்லையா என்று அவர் கேட்டார். தங்களை குறித்து அவர் இந்த உவமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள். ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எப்பொழுதும் இரக்கம் மிகுந்தவர், ஆண்டவர் எப்பொழுதும் அன்பு மிகுந்தவர், ஆண்டவர் பரிவு மிகுந்தவர். ஆனால் பல வேளைகளிலே நாங்கள் ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்க தவறி போகின்றோம். எங்களுடைய வாழ்வினூடாக நாங்கள் அந்த ஆண்டவருடைய இரக்கத்தை உணர்ந்து கொள்ள தவறுகின்ற மனிதர்களாக மாறி போகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தினூடாக அதைத்தான் எங்களுக்கு இன்றைய நாள் எடுத்து சொல்லுகின்றது. இந்த தோட்ட தொழிலாளர் அவர் இந்த குத்தகை பெறுவதற்காக பலரை அவர் அனுப்பினார், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியாக தன்னுடைய மகனை அனுப்பினார், அவரையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போலதான் இறை தந்தையும் எங்களை மீட்பதற்காக பல இறைவாக்கினர்களை அனுப்பினார், ஆனால் மனிதர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. பல இறைவாக்கினர்களை கொலை செய்தார்கள், பல இறைவாக்கினர்களை துன்புறுத்தினார்கள். அதே போலதான் இறுதியாகவும் இறைவன் அடுத்த முயற்சி எடுத்தார், தன்னுடைய ஒரே மகனை அனுப்பினார். அந்த ஒரே மகனை மனிதர்களாகிய நாங்கள் கொலை செய்தோம். ஆகவேதான் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அன்பை இறுதி வரைக்கும் பல வேளைகளிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றும் நாங்கள் நம்முடைய பாவங்களினூடாக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தீய செயல்களூடாகவும் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் அறையப்பட்டு கொண்டிருக்கின்றார், மீண்டும் மீண்டும் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆகவே இன்றும் மனிதர்களாகிய நாங்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை அன்பை உணராதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இறைவன் இல்லாத ஒரு வாழ்வை நாங்கள் வாழ ஆசைப்படுகின்றோம். எங்களுக்கு ஆண்டவர் தேவையில்லை, ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்களாக வாழுவோம் என்ற எண்ணங்களோடு இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவன் இல்லாத ஒரு வாழ்வை நாங்கள் வாழுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்வு இருண்ட வாழ்வாக, தீமைகளுக்குள்ளே உட்பட்ட வாழ்வாக மாறிப்போகின்றது பிரியமானவர்களே. ஆகவேதான் இன்றைக்கு பல தீமைகள் எங்களுடைய நாட்டிலே அதிகரித்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இறைவனுடைய அன்பை இரக்கத்தை சுவைக்கின்ற மனிதர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அந்த அன்பை இரக்கத்தை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆகவே இறைவன் தருகின்ற இறைவார்த்தைக்காக நன்றி சொல்லிக் கொள்ளுவோம். தொடர்ந்தும் ஆண்டவரே உடைய அன்பை இரக்கத்தை நாங்களும் வாழ்ந்து அதை அடுத்தவரோடு பகிர்ந்து கொண்டு உமக்கு சாட்சிய வாழும் மனிதர்களாக வாழ எங்களுக்கு வரந்தாரும் என்று சொல்லி இந்த திருப்பலியூடாக மன்றாடி செபித்துக் கொள்ளுவோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் போற்றிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜஸ்டின் பற்றுறுதியுடன் போராடி கிறிஸ்துவனுடைய மறை நிகழ்வின் உண்மையை நிலைநாட்டினார். நாங்களும் இம்மறை நிகழ்வில் தகுதியோடு பங்கு பெற அருள்வீராக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடமிருந்து நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மத நன்மை மிகுதியால் நாங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் மதுரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே மதுமாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். உன்னகமும் மன்னகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் தம் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் பிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் மறுமளவும் மது ரப்பினையாடி கேடுகிறோம், மது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூந்தரலும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லீயோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகொழியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கும் ஆயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமெருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம்:
உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளிக்கும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து களைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் பகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒருபோதும் உன்னை பிரியாது நிலையான உறவு ஒன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியாது நிலையான உறவு ஒன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீ, என் கனவிலும் நீ, நினைவிலும் நீ, என் கனவிலும் நீ, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் நீங்கள் அறிய வேண்டாம் என்று தீர்மானித்து விட்டேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகுணவால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகிறோம். மறைசாட்சியான புனித ஜஸ்டினுடைய படிப்பினைகளை கடைபிடித்து
நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றியுள்ளவர்களாயிருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனுக்கு அன்பு பணிபுரிய சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.